ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. தமிழகத்தில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 74,000 உயர்கிறது. ஏற்கனவே 68,000 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். தற்போது முக்கியமான இந்த அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை 74,000 உயரக்கூடிய நிலையை எட்டியிருக்கிறது. ஏற்கனவே 68,000 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்குச்சாவடிக்கு 1,200 பேர் என்ற அடிப்படையிலே இந்த வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக கிராமங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். அதில் குறைவாகவும் சில கிராமங்கள் இருக்கும், அதிகமான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களும் இருக்கும். எனவே ஒரு சராசரியாக ஒரு வாக்குச்சாவடியில் 1,200 பேர் இருக்கக்கூடிய வகையிலே இந்த வாக்குச்சாவடிகள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்திற்குள் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி வாக்குச்சாவடிகளை இறுதி செய்ய மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை உயரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பூத் ஏஜென்ட்டுகளை போடுவார்கள். எனவே அவர்களும் இனி கட்சி சார்ந்த பூத் ஏஜென்ட்டுகளுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய தேவை இதன் மூலம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.